2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்தாலும், then a Lord on whose hand the king leaned answered the man of God and said, behold, if the Lord would make windows of heaven, might these things be? வானத்தின் ஜன்னல்களை திறந்தாலும் இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன அப்படின்னா, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் எருசலேமை முற்றுகை போட்டு விட்டான். உள்ள இருக்கிறதான இஸ்ரவேலின் ராஜா உள்ள இருக்கிறான். ஜனங்களுக்கு வெளியே போக முடியாது, வரவும் முடியாது, பஞ்சம். அப்போ எலியா தீர்க்கதரிசி வருகிறார், வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்றார்? 1ஆம் வசனம், ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கு இருக்கு. ஒரு சேக்கல் என்பது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 23 ரூபாய். ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கு 23 ரூபாய்க்கு விற்கப்படும். 23 ரூபாய்க்கு வித்துருவாங்க. அவன் சொல்றான், ராஜாவுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் பிரதானி, கடவுள் வானத்தின் ஜன்னலை திறந்தா கூட இப்படி நடக்குமா? வான ஜன்னல் திறந்தா கூட இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிக்கு முன்பாக இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவன் சொல்றான், நீ அதை காண்பாய், சாப்பிட மாட்டாய். தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை மீறி அவன் அவிசுவாசத்தோடு பேசுகிறான். இது நடக்குமா? கடவுள் வானத்தின் கதவுகளை திறந்தாலும் இப்படி ஒரு மரக்கால் கோதுமை 23 ரூபாய்க்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 23 ரூபாய்க்கும் கிடைக்குமா? வானத்தின் கதவு திறந்தா கூட நடக்காது அப்படின்னு சொல்றான். யார்? ராஜாவுடைய பிஏ. கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அது வார்த்தையின்படிதான் நடக்கும். நடக்கிறது என்ன தெரியுமா? திடீரென்று சொல்லி ஒரு இரைச்சலை உண்டு பண்ணுகிறார். சீரிய படைகள் எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்டிருக்கும் போது அந்த சீரிய படைகள் எல்லாம் ஒரு சத்தம் கேட்கிறது. விடியற் காலத்துல, விடியற் காலம் அந்த சத்தம் கேட்ட உடனே, அடே, இஸ்ரவேலின் ராஜா எகிப்தினுடைய கூலி படைகள் எல்லாம் வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது, பயங்கர ராணுவ சத்தம் கேட்கிறது என்று நைட்டோடு நைட்டு ஓடிட்டான். ஓட்ட உடனே 4 குஷ்டரோகி என்ன பண்றாங்க, அந்த வாசல் ஓரத்தில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம வந்து பட்டணத்துல போனாலும் செத்துருவோம், பஞ்சத்துல அடிபட்டு. பட்டணத்துல ஒண்ணும் கிடையாது. சரி, பாளையத்துக்குள்ள போவோம். எந்த பாளையம்? அந்த யுத்த வீரர்கள் இருக்கிறாங்களா, மிலிட்டரி கேம்ப், அங்கேயாச்சும் கேம்ப்ல போனா குஷ்டரோகிகளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகிகள் அந்த மிலிட்டரி கேம்ப் கிட்ட போறாங்க. போனா சாப்பாடுகிறோம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. ஓடிட்டானுங்க. எதிரி சும்மா செம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெள்ளி கோல்டு அது இது எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. ஐயோ, இது நம்ம பட்டணத்தில் தெரிவிக்கணுமே. ஓடி போய் தெரிவித்தார்கள். ராஜாவுக்கு செய்தி போகிறது, சீரிய ராணுவம் எல்லாம் பெனாதாத்தினுடைய ராணுவம் எல்லாம் வாபஸ் வாங்கி போடிருச்சு, அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கோட்டை கதவு திறக்கப்படுகிறது. மக்கள் பட்டணத்தில் இதெல்லாம் ஓடி வருகிறார்கள். அங்க இருக்கிறதான கொள்ளை பொருட்களை வாரி கொண்டு உள்ளே போகிறதற்காக வருகிறதான நேரத்தில் என்ன நடக்கு தெரியுமா? அந்த பிரதானியும் வர்றான். பிரதானியும் வச்சு நெருக்கிறானுங்க, கீழே விழுந்துடுறான். பிரதானி மேலே ஏறியே ஓடி போச்சானா எல்லாத்தையும் எடுக்கும் போது அவன் செத்துடுறான். நீ காண்பாய், ஒருவேளை ஐஸ்வர்யம், ஆஸ்திகள், நன்மைகள், செழிப்பு உன் கண்ணால பாப்ப, ஆனா சாப்பிட கூட முடியாது. அவிசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்காம போனால் செழிப்பு வரும், ஆனா நீ அனுபவிக்க முடியாது. செத்தே போயிட்டான். கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து பஞ்சத்தை போக்குகிறவர். ஒரே நாளில எலியா சொன்னார், நாளையின் நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா, ஒரு மரக்காலுக்கு 8 படி 8 படி கோதுமைமா 23 ரூபாய்க்கு கிடைக்கும்ன்றான். எலியாவுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, எலிசாவுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 2 மரக்கால் வார்கோதுமை 23 ரூபாய்க்கு கிடைக்கும். 8 படி என்பது ஒரு மரக்கால், 8 படி மாவு 23 ரூபாய்க்கு கிடைக்கும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் கவர்மெண்ட்ல இருக்கிறதானே பிஏ, அவனும் விசுவாசிக்க மாட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்காமல் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் நீ காண்பாய், சாப்பிட மாட்டாய். நீ காண்பாய், அனுபவிக்க மாட்டாய். விசுவாசிக்கிற தேவ ஜனமே, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை எதற்காக இந்த காலையில கொண்டு வந்தார்? எதற்காக கொண்டு வந்தார்?
உனக்காக உன்னுடைய வாசல் கதவு திறக்கும்படியாக, நீ வாசல் கதவை திறந்த உடனேயே உனக்கு காத்திருக்கும் அற்புதங்களை நீ அனுபவிக்கும்படியாக, உனக்கு காத்திருக்கும் நன்மைகளை நீ எடுக்கும்படியாக விசுவாசித்த காலை நேரத்திலே ஏதோ தற்செயலாக வந்தேன், ஒரு கடமைக்காக வந்தேன் நினைக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவினாலே நிறைத்து உன்னுடைய சிந்தையை, வானத்தின் கிளைமேட் உன்னுடைய மைண்டை பாதிக்கும். வானத்தின் கிளைமேட், பரலோகத்தினுடைய கிளைமேட் உன்னுடைய ஆவியை பாதிக்கும். உன்னுடைய ஆவியில சீர்திருத்தத்தை உண்டாக்கும், உன் மனதில சீர்திருத்தத்தை உண்டாக்கும், உன் குடும்பத்தில சீர்திருத்தத்தை உண்டாக்கும், உன்னுடைய சரீரத்திலே. நம்ம எல்லாரும் பரலோகத்தால் தாக்குதலுக்கு உண்டாகிறவர்கள், பரலோகத்தின் தாக்கம் உள்ளவர்கள் நம்ம எல்லாரும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பரலோகத்தினுடைய தாக்குதலுக்கு உட்பட்டவர்கள் நம்ம எல்லாரும். ஏன் இங்க வந்திருக்கிறாய்? நீ ஏதோ கடமைக்காக வந்து விட்டாய் நினைக்கலாம். இல்லை, உன்னை கர்த்தர் பிரத்யேக நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நான் பரலோகத்தினால் தாக்கப்படுகிறவன், பரலோகத்தினுடைய தாக்கம் என்னில் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுமா? எனக்காக வானத்தின் கதவு தான் திறக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் கேட்கிறான், வானத்தின் கதவு திறந்தா கூட நடக்குமா? அவிசுவாசியே, உன் கோட்டை கதவு திறக்கணும் ஐயா. அல்லேலூயா. உன்னுடைய நிலைமை உனக்கு மூடப்பட்டிருக்கலாம், உன்னுடைய வருமானம் மூடி இருக்கலாம், உன்னுடைய வருமானங்கள் பூட்டப்பட்டிருக்கலாம், உன்னுடைய ஆசீர்வாதம் பூட்டப்பட்டிருக்கலாம். அதையே எண்ணிக்கொண்டு நீ ஏக்கி கொண்டிருக்காதே. உனக்காக கோட்டை கதவை முதற்கொண்டு, வானத்தின் வாசலை முதற்கொண்டு, வானத்தின் ஜன்னலை முதற்கொண்டு உனக்காக கர்த்தர் திறக்கிறாராக இருக்கிறார். இரண்டாவது, மல்கியா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனிடத்தில் திருடலாமா? ஆனால் நீங்கள் இரண்டே திருடினீர்கள். எதிலே உண்மை திருடினோம் என்று கேட்கிறீர்கள். வஞ்சித்தோம் என்ற வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. will a man rob God? ஆங்கிலத்தில் will a man rob God? தேவனிடத்தில் திருடலாமா? நீங்கள் திருடினீர்கள். அவங்க கேட்கிறாங்க, எதிலே உண்மை திருடினோம்? ரசபாகத்தில் காணிக்கை எழுந்தானே. வானத்தின் கதவுகளை நான் திறந்து, வானத்தின் கதவுகளை திறந்து, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களிடத்திலே ஆசீர்வாதத்தை அதனால வருஷிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள். என்னுடைய ரசவாகம் காணிக்கைகளை நான் கர்த்தருக்கு வஞ்சிக்காம, திருடாம, கொள்ளடிக்காம கொடுத்தேன்னா எனக்காக ஒரு வானம் திறக்கப்படுகிறது. அப்ப வானம் திறக்கிறார். அங்க வானம் திறந்தாலும் நடக்குமா? கதவு திறந்துச்சு, கோட்டை வாசல் திறந்துச்சு, அவளை பட்டண வாசல் திறந்துச்சு. இங்க வானம் திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால என்னை பூமியின் கனிகளை பட்சித்து போடுவர்களுக்கு கண்டிப்பேன். அவர் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில் வெளியுள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதுமில்லை என்று சேனலை கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. The heavens were open unto him. Praise the Lord. இயேசுவுக்கு வானம் திறக்கப்பட்டது ஞானஸ்நானம் பெற்ற உடனே. இந்த காலை நேரத்தில் நாம் எத்தனை பேர் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால் நமக்காக வானம் திறக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? நமக்காக வானம் திறக்கப்பட வேண்டுமானால் தேவ நீதிக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவே இயேசுவே தேவ நீதிக்கு கீழ்ப்படியும்படியாக ஞானஸ்நானத்தை எடுத்தார். நான் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுமா? வானம் இயேசுக்கு திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வருகிறது தமிழத்தில் கண்டார். வானம் தென் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இயேசு தேவனுடைய நீதியை நிறைவேற்றின உடனே அவருக்காக வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். ஸ்தேவானுக்கு வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் கேட்கிறான், ராஜாவினுடைய பிரதானி, வானம் திறக்கப்பட்டால் நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பாப்ப, சாப்பிட மாட்ட, கிடைக்கும், ஆனால் உனக்கு கிடைக்காது. ஏன்? நீ கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தை விசுவாசி. You did not believe the word of God. You did not believe the word of the servant, word of the prophet. நீ சாப்பிட மாட்டாய். முடிச்சு. அடுத்த நாள் 24 ஹவர்ஸ்ல கோட்டை திறக்கப்படுகிறது. உனக்காக கர்த்தர் திறக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த 10:30 மணி நேரத்தில் எனக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? எனக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. இரண்டாவது, தசமபாகங்களை காணிக்கை நான் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்குற நேரத்தில் எனக்காக ஏற்படுகிற நஷ்டங்கள், என்னிடத்திலே என்னுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறதான சாபங்கள் நீக்குகிறார். எனக்கு வானம் திறக்கப்படுகிறது. என்னுடைய வானம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானங்கள் திறக்கப்பட்டது. நானும் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு கூட கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நான் இயேசுவை போல வானம் திறக்கப்படுகிறதான அனுபவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குகிறதையும் நான் உணர்கிறேன். சொல்லுங்க, நான் உணர்கிறேன். வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குகிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில எல்லாரும் வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குகிறதை நான் உணர வேண்டும் என்ற சிந்தையோடு இருக்க வேண்டும். நான்காவதாக, ஸ்தேவானை இயேசு நிமித்தமாக கல்லறிகிறார்கள். அவன் பார்க்கிறான், முழங்கால் படிடுகிறான், வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். உபத்திரவத்தின் நேரத்திலே, துன்பத்தின் நேரத்திலே, நெருக்கத்தின் நேரத்திலே, அவமானத்தின் நேரத்திலே, ஆபத்தின் நேரத்திலே முழங்கால் படிட்டு பார்த்தா அங்கே வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனாக இயேசு அங்கே நிற்கிறார். ராஜாவினுடைய பிரதானி சொன்னது போல நாம் ஒருபோதும் வானத்தின் கதவுகளை திறந்தால் நடக்குமா? இல்லை. உனக்காக உன்னுடைய வானம் திறக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்காக உன்னுடைய கதவு, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறதற்கு காத்து கொண்டிருக்கிறது. நீ ஆவியிலே அதை காண வேண்டும். இன்றைக்கு நமக்கு நம்முடைய பஞ்சங்கள் தீர்க்கிற கதவு நம்பர் 1, பஞ்சம் தீர்க்கிற கதவு. இரண்டாவது, நம்முடைய வருமானத்தின் கதவு. மூன்றாவது, நம்முடைய ஆவியின் அபிஷேகம், வரங்கள். நான்காவது, இயேசு. 4 இடங்களிலேயும் வானம் திறக்கப்பட்டது என்ற உடனே அவனுடைய பஞ்சம் போனது, உணவு பஞ்சம் நீங்கினது. இரண்டாவதாக, அவனுடைய கடன் தொல்லை நீங்கினது, அவனுடைய வருமானம் பெருகினது வானத்தின் கதவு திறந்த உடனே. மூன்றாவது, இயேசுவிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வரங்கள். நான்காவது, உபத்திரவத்தின் நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்திலே, இக்கட்டான நேரத்திலே இயேசு அவனுக்கு தோன்றுகிறார். அவனுக்கு இயேசு, அவனுடைய வானம் திறந்த உடனே இயேசுவே வந்து நிற்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில 4 விதமான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்தருளும்படியாக எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.